உயிரினங்கள்லேயே பெண் உயிரினங்கள் தான் கருவாகி அடுத்த தலைமுறை வந்துட்டு பெருக்கும். ஆனால் இங்கே தலைகீழா ஆண் உயிரினங்கள் கருவாகி அடுத்த தலைமுறையை வந்துட்டு பெருக்குது. அது எந்த உயிரினம், அது ஏன் அப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடல் குதிரைகள் தான் ஆண் கருவாகி தன்னுடைய இனத்தை வந்துட்டு பெருக்குது. அதாவது கடல் குதிரையில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வகைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெல்லிய எலும்புள்ள மீன் வகையை சேர்ந்தது தான் கடல் குதிரைகள். கடல் குதிரை பார்த்தோம் அப்படின்னா அது வித்தியாசமான இனப்பெருக்க முறையை கொண்டது. மோனோகாமஸ், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதாவது ஒரு தார மனம் கொண்டது தான். ஒரு பெண் உயிரினம் வந்துட்டு ஒரு ஆண் உயிரினத்தோட மட்டும்தான் வாழும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை வந்துட்டு செய்யும். அதாவது இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி பல விஷயங்களை வந்துட்டு செய்யும். அதில் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன் பிணைப்பு ஆடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண் கடல் குதிரையும் பெண் கடல் குதிரையும் ஒன்று சந்திச்சும் உடனே வந்துட்டு இனப்பெருக்கம்லாம் செஞ்சிடாது. நிறைய நடனங்களை வந்துட்டு செய்யும். அப்படி நடனத்தை செய்யல பார்த்தோம் அப்படின்னா கடல் குதிரைக்கு இன்னொரு குணம் உண்டு. அது என்ன அப்படின்னா தன்னுடைய நிறத்தை மாற்றக்கூடிய குணம் இருக்கு. அப்படியே தன்னுடைய நிறத்தை வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு ஆடும். ஏன் இதுக்கான அந்த குணம் இருக்கு அப்படின்னா எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்கவும் வேட்டையாடுறதுக்கு வந்து அந்த குணம் இருக்கு. ஆனால் இனப்பெருக்க காலத்துல தன்னுடைய நிறமையை வந்துட்டு மாற்றி தன்னுடைய கலரை வந்துட்டு காட்டுறதுனால தான் வலுவானவங்க தான் அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கும். இந்த முன்பிணைப்பு ஆடல்கள் பார்த்தோம் அப்படின்னா சில நாட்கள் வரைக்குமே நடக்கும். ஒவ்வொரு நாளும் சந்தித்து இந்த நடனத்தை வந்துட்டு செய்யும். இந்த நடனத்துல அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஆண் கடல் குதிரை வயிற்றுல வந்துட்டு ஒரு பவுச் இருக்கும், ப்ரூட் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் முட்டைகளை வைத்து அடை காக்கும், கருவாகி அதுக்குள்ள அடை காக்கும். அந்த ப்ரூட் பவுச்சுக்குள்ள தண்ணியை வந்துட்டு உள்ள கொண்டு அதை வந்துட்டு அழுத்தி பீச்சு அடிச்சு காட்டும். அதாவது இந்த பை வந்துட்டு காலியாக தான் இருக்கு, நான் இனப்பெருக்கத்துக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறத பெண் கடல் குதிரைக்கு வந்துட்டு உணர்த்தும். இது ஒரு வகையான நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 கடல் குதிரையும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாளை வந்துட்டு பூட்டிக்கிட்டு ஒரு வகையான நடனத்தை வந்துட்டு செய்யும். இப்படி பல நடனங்களை முறைகள் வந்துட்டு ஏற்படுத்தும். பார்த்தோம் அப்படின்னா இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரம் வரைக்குமே தொடர்ந்து இந்த நடனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 8 மணி நேரத்தில் தொடர்ந்து இல்லாட்டியும் 8 மணி நேரத்துக்கு அப்பப்போ வந்து இந்த நடன முறை வந்துட்டு நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெண் கடல் குதிரை என்ன செய்யும் அப்படின்னா வானத்தை பார்த்து, அதாவது தண்ணீர்ல இருந்து வானத்தை பார்த்து தான் இனப்பெருக்கத்துக்கு தயாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்துட்டு சேரும். பெண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைப் மாதிரியான அமைப்புல அந்த ஆணுடைய பைக்குள்ள வந்துட்டு முட்டைகளை வந்துட்டு இடும். முட்டைகளை இட்டதுக்கு அப்புறம் பெண் வந்துட்டு போயிடும். இப்படி முட்டைகளை பெற்றுக்கொண்ட ஆண் கடல் குதிரை வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய விந்தையும் வந்துட்டு செலுத்தி அந்த முட்டையை வந்துட்டு கருவுற செய்யும். கருவுற்ற பின்பு பாறை இடுக்குகளில் போயிட்டு இருக்கும். இப்படி 10 முதல் 45 நாட்கள் வந்துட்டு இந்த அடைகாப்பு காலம் வந்துட்டு நிகழும். அதாவது இது தண்ணியுடைய வெப்பநிலை தான் தீர்மானிக்கும். தண்ணியுடைய வெப்பநிலை பார்த்தோம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடைகாப்பு காலம் வந்துட்டு குறையும். தண்ணியுடைய வெப்பநிலை வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அடைகாப்பு காலம் வந்துட்டு நீட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தான் வயிற்றுல வந்துட்டு குஞ்சுகளை வச்சுட்டு இருந்தாலுமே கூட சின்ன சின்ன மீன்களை, சின்ன சின்ன இறால்களை வந்துட்டு இது பிடிச்சி சாப்பிட்டு தான் இருக்கும். வெறுமனே முட்டைகளை மட்டும்தான் அந்த பைக்குள்ள வச்சுக்குமா அப்படின்னா கேட்டால் கிடையாது. ரத்த நாளங்கள் வழியாக அந்த முட்டைகளோட வந்துட்டு இணையும். அதாவது நமக்கு வந்துட்டு நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கொடி மாதிரியான ஒரு அமைப்பில் வந்துட்டு அந்த முட்டைகளோட வந்துட்டு இணைக்கும். அது வழியாக அந்த முட்டைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்துட்டு கொடுக்கும். பெண்ணிட்ட முட்டைகளில் மஞ்சள் கருவில் இந்த குஞ்சுகள் வளர்கிறதுக்கு சத்து இருந்தாலுமே கூட கூடுதல் சத்தாக வந்துட்டு தான் உடல்ல இருந்தே புரதம், கொழுப்பு இதை வந்துட்டு இந்த ரத்த நாளங்கள் வழியாகவே இந்த முட்டைகளுக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் குஞ்சு வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்துட்டு உதவும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை வந்துட்டு இந்த பவுச் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஏன்னா அந்த குஞ்சுகள் வந்துட்டு வளர்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனுடைய அளவு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உப்புத்தன்மை, pH அளவு இதெல்லாம் வந்துட்டு சரியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பவுச் வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆண் குதிரைகளுடைய வயிற்றுக்குள்ளே இந்த குஞ்சுகள் வளர்றதுனால வயிறு வந்துட்டு ரொம்ப பெருசாயிரும். தினமும் வந்து பெண் கடல் குதிரை வந்துட்டு ஆண் கடல் குதிரை வந்துட்டு சந்திக்கையில் பார்த்தோம் அப்படின்னா தினசரி வாழ்த்து ஆடல் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதாவது ரெண்டுமே சேர்ந்து டான்ஸ் ஆடும். இதை ஏன் செய்யுது அப்படின்னா பெண் கடல் குதிரை வந்துட்டு ஆண் கடல் குதிரை வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு உணர்த்துறதுக்காக உள்ளது தான். அதாவது இது நல்லா டான்ஸ் ஆடுனுச்சு அப்படின்னா இது வந்து ஆண் கடல் குதிரை வந்துட்டு ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பெண் கடல் குதிரை வந்துட்டு புரிஞ்சுக்கும். இப்படி கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரசவ வலியோட கூடிய நூற்றுக்கணக்கான குஞ்சுகளை வந்துட்டு வெளியில் வந்துட்டு போடும். பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 1000 கணக்கில் கூட அந்த வயிற்றுலேருந்து குஞ்சுகள் வந்துட்டு போகும். இது கடுமையான வலியை வந்துட்டு அந்த ஆண் கடல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறமே தானாகவே உணவு தேடக்கூடிய ஒரு நிலைக்கு பக்குவம் அடைஞ்சு தான் இது எல்லாமே பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனேவே மறுபடியும் பெண்ணோட சேர்ந்து ஆண் வந்துட்டு மறுபடியும் குஞ்சுகளை வந்துட்டு பெற்றெடுக்கிறதுக்கு வந்துட்டு தயாராகும். இப்படி ஆண் கருத்தரித்து குஞ்சு பறிக்கிறதுக்காக ஏன் அந்த கடல் குதிரைகள் செய்யுது அப்படின்னா தான் இனத்தை வந்துட்டு அதிகமாக பெருக்கிறதுக்காக தான். பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கருமுட்டைகளை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுல வந்துட்டு கவனம் செலுத்தும். ஆண்கள் வந்துட்டு அதிகமாக பிரசவிக்கிற வேலையில் வந்துட்டு கவனம் செலுத்தும். குஞ்சுகள் வந்துட்டு ரொம்ப மெச்சூராக பிறக்கிறதுனால அதுகள் வந்துட்டு தானாகவே உணவு தேடிக்கும். இப்படி அதிகமான இனத்தை பெருக்கிறதுக்காக தான் இந்த முறையை வந்துட்டு இது கையாளுது அப்படிங்கிறத வந்துட்டு ஆய்வாளர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்படி ஆண் கருத்தரித்து தான் இனத்தை பெருக்கிறத கடல் குதிரைகள் மட்டும்தான் செய்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
குழல் மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பைப் ஃபிஷ். இதுவும் வந்துட்டு இந்த மாதிரியான முறைகளை வந்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஆச்சரியமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.